ஒரு நாள் ஒரு முயலும் ஆமையையும் சந்தித்தது. முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. அது தன்னை பற்றி பெருமையாக நினைத்தது. அதனால ஆமையை பார்த்தவுடன் இது கூறியது, நீங்க எப்படி நடக்கிறீங்க பாருங்க. உங்கள் வேகத்தை பார்த்தால் நகைச்சுவையாக இருக்கிறது. நான் இப்போ ஓட ஆரம்பிச்சா நீங்க இன்னும் பாதி வழியிலும் இருக்க மாட்டீங்க. ஆமை அமைதியாக பதிலளித்தது. அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம இருவரும் ஓட்டம் போட்டால் எப்படி? முயல் சிரித்து ஒத்துக்கொண்டது. அவர்கள் ஓட்டம் ஆரம்பிக்க ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டது. அனைவரும் வரிசையாக கூடி பார்த்தார்கள். ஓட்டம் ஆரம்பமானது. முயல் மிகவும் வேகமாக ஓடியது. அது பின்னால் ஆமை பல தூரம் இருக்கிறதை பார்த்ததும், நான் கொஞ்சம் தூங்கிக்கலாம். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அந்த ஆமை என்னை அடைய முடியாது. முயல் ஒரு மரத்தடியில் தூங்கியது. ஆனால் ஆமை மெதுவாக, ஆனாலும் தொடர்ந்து நடந்து சென்றது. முயல் விழித்தபோது ஆமை முடிவிடத்தை அருகில் வந்து விட்டது. முயல் விரைவாக ஓடியும் ஆமைக்கு கீழேதான் வந்தது. பாடம்: மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். நீங்கள் இதை சிறுவர் புத்தக வடிவில் வேண்டுமா? இல்லையெனில் படங்களுடன் ஒரு PDF ஆக வேண்டுமா?